சரிங்களா? தமிழக தேர்தல் களத்தில் முக்கிய கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 100 தொகுதிகளை தாண்டி 2 கட்சிகளின் தலைவர்களும் தொகுதி நிர்வாகிகளையும் மக்களையும் சந்தித்திருக்கிறார்கள். இதனால் மற்ற கட்சிகள் களத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக தரப்பில் இன்று 1-to-1 உடன்பிறப்பு சந்திப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மயிலம், புவனகிரி, கடலூர் ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் சந்திப்பை நிறைவு செய்ததை ஒட்டி 100 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த தொகுதிகளின் நிலவரம், மக்களின் கோரிக்கைகள் என்ன, கட்சி பணிகள் எவ்வாறு நடக்கிறது, அங்கு வேட்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் அவர் நேருக்கு நேர் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி கலந்தாலோசனை நடத்திவிட்டார். இதனால் சதம் அடித்திருக்கிறார். 234 சட்டமன்ற தொகுதிகளில் 100 தொகுதி நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசி நிறைவு செய்திருக்கிறார். இதனால் 100 தொகுதிகளில் தேர்தல் களப்பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 50% பாதி நிறைவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதே போல எதிர்முகாமில் உள்ள அதிமுக தரப்பிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி 34 நாட்களிலேயே அவர் ஆற்காடு தொகுதியுடன் 100 தொகுதியை கடந்து 120 சட்டமன்ற தொகுதிகளின் மக்களை நேரடியாக தேர்தல் பரப்புரையில் களத்தில் சந்தித்திருக்கிறார். இதனால் களத்தில் 120 தொகுதிகளை தாண்டி சந்தித்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு கரூர் நிகழ்வின் மூலமாக, தாவேகாவின் மூலமாக ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டதால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அந்த தேர்தல் பரப்புரை பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தில் ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவர் 234 தொகுதிகளில் அவரும் 120 தொகுதிகளை தாண்டி பரப்புரையை நிறைவு செய்து விட்டார். திமுகவும் அதிமுகவும் 100 சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி மக்களை சந்தித்து, நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பணிகளில் பாதியை நிறைவு செய்துவிட்டது. இறுதிக்கட்டமாக தேர்தல் அறிவிப்பு, அதன் பின்னர் வேட்பாளர் நிறுத்தல் பிரச்சாரம் என்பதுதான் பாக்கி இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல் பரப்புரை களத்தில் திமுக அதிமுகவுக்கு போட்டியாக களத்தில் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் இவர்களுடைய பணிகள் அந்த அளவுக்கு விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் சூடுபிடிக்கும் வகையிலும் தேர்தல் பரப்புரைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. திமுக அதிமுக 2 கட்சிகளின் தலைவர்களும், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினும், எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் 100 சட்டமன்ற தொகுதிகளில் நிர்வாகிகளையும் மக்களையும் நேரடியாக சந்தித்து தேர்தல் பணிகளை நிறைவு செய்திருப்பதன் மூலமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் களத்தில் நிற்கிறது என்ற தோற்றம் இப்போது உருவெடுத்திருக்கிறது. சர்மிளா.